சினிதள நண்பர்களுக்கு மாலை வணக்கம். 36 வயதினிலே சிவகுமார் சார் படம் பார்த்துட்டு இமீடியட்டாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சொன்னாங்க, நிறைய சிங்கம் நிறைய சிறுத்தை பண்ணுவேன் லைஃப்பில் உன்னுடைய சினிமா கரியரில், பட் இப்படி ஒரு படம் பண்ணிட்ட, நீ வந்த வேலை முடிஞ்சுது, நீ சந்தோஷப்பட்டுக்கலான்னு சொன்னார். ஸோ சிவகுமார் சாரோட அந்த வாழ்த்துக்கள் கிடைக்க காரணமாக இருந்த ரோஷன் சாருக்கும் ஜோதியா மேடமுக்கும் இந்த டோட்டல் டீம் சஞ்சய் சார், விஜய் சார், சந்தோஷ் நாராயண் சார் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக சூர்யா சாருக்கும் ராஜா அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இது வந்து நிறைய படங்கள் வந்து இது கமர்ஷியலாக போகும் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியாவில் எடுப்போம். இந்த படம் வந்து பேருக்காக மட்டுமே நம்ம கண்டிப்பாக நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லி கூட ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப போராடி அசோசியேட் ஆனது. ஆனால் கமர்ஷியலாக மிகப்பெரிய கலெக்ஷன் இந்த படம் கொடுத்துட்ருக்குங்கிறது, தமிழ் சினிமா ஆரோக்கியமான ஒரு சூழலை நோக்கி போயிட்டுருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் மல்டிப்ளெக்ஸஸ் நிறைய வர இந்த மாதிரி தரமான படங்கள், நல்ல குவாலிட்டி ஃபிலிம்ஸு, சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லக்கூடிய படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பெருகிட்டு இருக்கு. ப்ளஸ் இந்த நேரத்தில் சூர்யா சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக குறிப்பாக கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை நம்பி அது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு தியேட்டர் போட்டார்னா, கூட வந்த காம்படிஷன் படம் வந்து ஃபெடரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு அவருடைய மொத்த தியேட்டர்களும் வந்து 36 வயதில் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்ச தியேட்டர் ஓனர்ஸ்க்கு நன்றி தெரிவிக்கிற நேரத்தில் அவங்களுடைய வணிக ரீதியாகவும் கமர்ஷியலாகவும் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாமல் ஒரு நல்ல குவாலிட்டி ஃபிலிம் கொடுத்த ரோஷன் ஆண்ட்ரூஸ் சாருக்கு இந்த நேரத்தில் மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இது இவ்வளோ பெரிய வெற்றி படமாக்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அனைத்து ரசிகர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கும் புகைப்பட பத்திரிகை, இணையதளம், தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும், பெரியவர்களுக்கும் ஸ்பெஷலாக நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அது மறுபடியும் என்னோடய கெரியரில் ரொம்ப முக்கியமான மேடையை எங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்காக நான் ஸ்பெஷலாக தேங்க் பண்ணணும். நிஜமாகவே இந்த பயணம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பயணமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பரில் வந்து ஒரு அழகான ஒரு சந்திப்பு ரோஷன் ஆண்ட்ரூஸ் சார் கூட வந்து சென்னையில் பெசநகரில் வீட்டில் வந்து ஒரு சந்திப்பு நடந்துச்சு. அதுலேருந்து டப்புன்னு அவ்வளோ வேகமான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. இருந்தது, சேலஞ்சஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இதுக்கான வணிக ரீதியாக வந்து இந்த மாதிரி பட்ஜெட் வந்து இருக்கா, இது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கேள்விகள் வந்தது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு 7-8 வருஷம் பெண்கள் மையப்படுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்மோ பெரிய ஃபில்மோ வந்தது இல்லையே அப்படிங்கிற கேள்வி வந்துட்டே இருந்தது. மற்ற லாங்குவேஜஸில் வந்துட்டு இருக்கு, ஏன் தமிழில் வரல அப்படின்னு அந்த கேள்வி அப்போ இருந்தாலும் அடுத்த வேலைகள் பார்க்க வேண்டியிருந்தது. 2D பண்ணிடலாம், 2 பசங்க பேர் வச்சிருக்கிற, தியாதேவின்னு 2Dன்னு வச்சுக்கிற, அப்புறம் அம்மா படமே ஃபஸ்ட்டு படமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு 2Dலேயே ஆரம்பித்தாச்சு. 36 வயதினிலே சிவப்பு கம்பளம் விரித்து எங்களுக்கு பெரிய மரியாதையை கொடுத்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்த அத்தனை பேருக்கும் வந்து எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. இப்போ கூட ஞாபகம் இருக்குது, ஜோ ஒரு +2 பொண்ணு மாதிரி டெய்லியும் நைட் உட்காந்து டயலாக்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தது. ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நைட் ஒரு 9:30க்கு வந்து செட்டில் ஆயிரும். 9:30 to 11 ஆயிரும். தனியாக பசங்களெல்லாம் சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு அப்புறம் போயிட்டு ஒரு 1 hour டயலாக்ஸ் படிக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ரோஷன் சார் வந்து ஒரு 4 சீன் எடுத்து முடிச்சிடுவார். கிட்டத்தட்ட ஒரு 40 days 46 daysக்குள்ள இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 hour எனக்கு இது சொல்லு, ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள் அங்கங்கே நான் வந்து ப்ரொனன்சியேஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் மொத்தமாக வந்து ஒரு 150% மெமரி வந்து அவ்வளோ பண்ணிட்டு இப்போ கூட கேட்டால் ஒரு பொய்ட்ரி மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லா டயலாக்ஸும் இப்போவும் ஞாபகம் இருக்குது ஜோக்கு. நான் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 8 years 9 years கேப்புக்கு அப்புறமா
ஜோவை மறுபடியும் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கும் அதே தான் இருந்திருக்கும். அப்படி ஒரு க்ளோ, அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து எனக்கே இழுத்துச்சு. ப்ரிவியூவில் நாங்கள் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, ஆடியன்ஸ் கூட சேர்ந்து பார்க்கும்போது அது டோட்டலாகவே இன்னும் வேறு மாதிரி இருந்துச்சு. பவர்ஃபுல்லான டயலாக்ஸு, விஜய் சார், இது எல்லாமே வந்து நான் நிறையா பேசி ஆகணும். பட் இது எவ்வளோக்கு எவ்வளோ கேரளாவில் மலையாளிஸ்னால் வந்து எவ்வளோ மதிக்கப்பட்டுச்சோ அதே மரியாதை, அதே விஷயம் வந்து இங்கேயும் நிகழ்ந்திருக்கு. ஸோ அதுக்கு முதல் மரியாதை, முதல் காரணமாக இருந்த 2 பேரும், ரோஷன் ஆண்ட்ரூ சாரும் சஞ்சய் சாருக்கும் நான் அதை நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் அஸ் சச் அ வண்டர்ஃபுல் கண்டென்ட். இப்படி ஒரு படம் வராமல் போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அப்படி எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே பேச வச்ச உங்கள் 2 பேருக்கும் தான் நான் முக்கியமான அந்த நன்றியை சொல்லணும். அஃப்கோர்ஸ் இந்த படத்தை பண்ண அத்தனை பேரும், மலையாளத்தில் பண்ண லிஸ்டன் அவர்களுக்கும், மஞ்சு வாரியர் அவர்களுக்கும், அந்த படத்தில் நடித்த அத்தனை க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும், அந்த படத்தை அங்கே முதல்ல ஜெயிக்க வச்ச மலையாளிஸ் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது மூலமாக தான் அப்படியே இந்த பக்கம் பார்க்க முடிஞ்சது. நம்மளும் அதே மாதிரி ஒரு படத்தை கொடுத்து அவ்வளோ பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு விழிப்புணர்ச்சின்னு சொல்லலாம், ஒரு தைரியம் சொல்லலாம், ஒரு சந்தோஷம் சொல்லலாம், ஒரு மரியாதை சொல்லலாம், எல்லாமே வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. இது நாங்களாக சொல்லலை, எங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு இருக்கிற மெசேஜஸ், இமெயில்ஸு, அவ்வளோ ஃபீட்பேக்ஸ்னு சொல்லணும். வெறும் நான் நடிச்சிருக்காங்க, குட் ஆக்டிங், குட் ஃபில்ம், இட்ஸ் இல் பி அ ஹிட் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு மெசேஜுமே வந்து ஒரு 15 வரி 20 வரிகளாக இருந்தது. இது வந்து எனக்கு லைஃப் சேஞ்சிங் படமாக இருக்குது. எனக்கு வந்து அப்படியே வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்க தூண்டுற ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு படம் என்டர்டெயின் பண்ணலாம், பட் ஒருத்தங்க லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணுறது, ஒருத்தங்களோட லைஃப்பை ஆல்டர் பண்ணுறது அப்படின்னா வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஸோ 2D இஸ் ரியலி பிளெஸ்ட் டு ஹேவ் சச் அ ஃபில்ம். 36 வயதில் இல்லைன்னா எப்படி அப்படின்னு தெரியவே இல்லை. பட் நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை தாண்டி அவ்வளோ பேரும், நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்து நாங்கள் ப்ரெஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அத்தனை பேரும் ஒருத்தர் இல்லாமல் அத்தனை பத்திரிகைகள், நியூஸ் பேப்பர்ஸ், வெப்சைட்ஸு, யாரெல்லாம் படம் பார்த்தீங்கன்னா உங்களோட மவுத் பப்ளிசிட்டி, உங்களோட வரிகள், நீங்கள் எழுதின ஒரு வரிகளும் வந்து இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்ன ஒரு வரிகளும் வந்து இந்த படத்தை தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு சினிமாவாக மாற்றிருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தவே பத்தாது. மனசார நான் அந்த நன்றிகளை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ பெண்கள் வந்து தேட்டருக்கு வந்திருக்காங்க. ஒருத்தங்க ரொம்ப நகைச்சுவை சொன்னாங்க, சார் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேட்டர் பூரா மல்லிப்பூ வாசனை வருது சார், இது வரைக்கும் மல்லிப்பூ வாசனை வந்தது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பெண்கள் வந்து தேட்டருக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் 14 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா சினிமா பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன பெண்கள் வந்து ஏராளம். ஒரு அம்மா பார்த்தாங்கன்னா என் பொண்ணு கல்யாணம் ஆக போகுது, என் பொண்ணு கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பையன் பார்த்தானா, நான் எங்கள் அம்மாவை நான் கட்டி பிடிச்சேன், ஒரு 2 நிமிஷம் கட்டி பிடிச்சேங்கம்மா, நான் விடவே இல்லை அப்படின்னு ஒரு பையன் சொல்லியிருக்கான். ஒரு 40 வயசுக்கு மேலே பெண்கள் வந்து இதுதான் என் வாழ்க்கை, நான் இதுக்கப்புறமா நான் இன்னும் வேறு மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து மறுபடியும் புதுப்பிச்சு வாழ்க்கையை மாற்றி செஞ்சுருக்காங்க. இது ஆண்களுக்கும் சேர்ந்து போயிருக்கு. எல்லாருமே வந்து ஒரு லைஃப்பில் டிஜெக்டடாக இருக்கிற டைமில் வந்து ஒரு ஸ்பார்க் இருக்கும், ஒரு 20 வந்து ஸ்பார்க் இருக்கும். பட் மிட் லைஃப் ரைஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு 35-40 வரும்போது கொஞ்சம் கம்மியாகும். இந்த படம் பெண்களும் மட்டும் அல்லாது ஆண்களும் பார்க்க வேண்டிய படம்னு எழுதுனதுக்காகவே ஆண்கள் நிறைய போய் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் தே ஹவ் பீன் ரியலி என்கரேஜ்ட். ஸோ இது மாதிரி சொல்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க கூட உரையாடினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நானே பேச விட இது ஆரம்பித்து எனக்கு கூட ஒரு தோழனா, நான் எது வந்தாலும் நம்புறதுக்கு, ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 2D ஆரம்பித்து இது முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு கூடயே இருந்த என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ராஜசேகருக்கு நான் வந்து மறுபடியும் தேங்க் பண்ணணும். சிபி தேங்க் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட செந்தில் தேங்க் பண்ணணும். ஒருத்தங்க விடாமல் கூட இருந்து அவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. கார்த்தி, மணி, அத்தனை பேரும் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுங்கிறதுனால வந்து அவங்க தான் முன்னே நின்று இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் மொத்தமாக எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி ரோஷன் ஆண்ட்ரூ சாரோட கைடன்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் விஜய் சார் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் பேக் போன். சந்தோஷ் சார் இப்போ நம்ம கூட இன்னும் சேரல, பட் சந்தோஷ் சாருக்கும் வந்து என்னோட நன்றி. அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னாங்க, என்
கண்டிப்பாக அவர் படம் பண்ணுவார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் தான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் பிஃபோர் ஹி கன்ஃபர்ம்ட் அண்ட் கேவ் த டேட்ஸ் அவங்க வந்து எங்களுக்கு கூட இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரஹ்மான் சாரோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஐ திங்க் ஹிஸ் ஃப்ளைட் இஸ் டிலேட், ஹி இஸ் நாட் ஹியர் வித் அஸ். பட் அவரோட கான்ட்ரிபியூஷன் எவ்ரி ஆக்டர், நான் வந்து அந்த நேரத்தை இப்போ எடுத்துக்க விரும்பல, பட் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டர் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் பில்லராக வந்திருக்காங்க, பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஜோ, நான் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது வந்து காசுக்காக கிடையாது, இது கிடையாது, உங்க கூட ஐ ஹேவ் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் வந்து நான் அவனை பிளஸ் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டே வந்து கூட வந்து நின்று நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நான் இப்போது ரொம்ப மரியாதையோடு நினச்சி பார்த்துக்கிறேன். அண்டு இந்த படம் எப்படி மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணுச்சோ அதே மாதிரி என்னையும் ஜோவையும் இங்கே இருக்கிற டீமையும் வந்து அதை இன்ஸ்பயர் பண்ணிச்சு, எங்களுக்கு வந்து வேற ஒரு விழிப்புணர்வு கொடுத்துச்சு. ஸோ இது அல்லாது படம் வெற்றி இந்த விஷயங்கள் அல்லாது எங்களையும் இந்த படம் தூண்டினதுனால, எங்களையும் இதுக்குள்ளே இருந்த விஷயங்கள் வந்து தட்டி விட்டதுனால எவ்வளோ பெண்கள் இருக்காங்க எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது சக்தி மசாலா அவங்க கூட சேர்ந்துட்டு பேசிகிட்டு இருக்கும் போது சில பெண்களோட கனவுகளையாவது நம்ம நிறைவேற்றுவோம், கூட நிற்போம், ஒரு வழி ஒரு சின்ன இப்படி தான் பாதை அப்படின்னு போட்டு கொடுத்தா மேபி நிறைய பேர் வரலாம், மேபி நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியலாம், மேபி இன்னும் நிறைய பேர் பயன்படலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்கான விழாவாகவும் இது இருக்கும். இங்கே வந்து நிறையா செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்திருக்காங்க, சில பெண்கள் அகரமில் இருக்கிற ஜெயஸ்ரீ அண்ட் அகரமிங்களுக்கு இருக்கிற பேனல் வந்து அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வச்சுருந்தோம், அவங்களுக்கு வெளிப்புறம் சொல்லியிருந்தோம், அது மூலமாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றியும் வந்து ஜெயஸ்ரீ 1-2 வார்த்தை அதை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க நிறையா லெட்டர்ஸையும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஜெயஸ்ரீ அவங்ககிட்ட இருக்குது. ஜெயஸ்ரீ தான் வந்து அகரம் மூலமாக அவங்கள வந்து பார்த்துருக்காங்க, நேர்காண்டிருக்காங்க. ஸோ ஜெயஸ்ரீயும் நான் கேட்டுக்கிறேன், அகரம் எப்படி எஜுகேஷனுக்காக பண்ணிட்டு இருந்ததோ இந்த விஷயம் மூலமாகவே இன்னொரு வேர்ட்டிக்கலும் யோசிக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கோம். பெண்களுக்கான தனியாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயமும் அகரம் இப்போ யோசிச்சுட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு, என்ன மாதிரியான பெண்கள் சந்திச்சோம் அப்படின்ட்டு ஜெயஸ்ரீயை 1-2 வார்த்தைகள் பேச சொல்கிறேன். அவங்கள எல்லாத்தையும் மேடல் கூப்பிட்டு அவங்களுக்கு இப்போ மரியாதை செலுத்தப்படும். அதுக்கப்புறமா 36 வயதிலை பற்றின 1-2 கேள்வி பதில்கள் வச்சுக்கலாம். தேங்க்யூ. அகரம்க்கு பெரிய புத்துணர்வு ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் எடுத்ததில்லை. அகரம் டீமுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 2 வாரத்தில் ஒரு 2 நாள் ப்ரோமோவில் 100கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்தது. அதை செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து அவங்களோட ப்ராஜெக்ட் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அவங்களுக்கு தொடர்ந்து என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்களை மானிட்டர் பண்ணி சாந்தி மேடமோட இன்புட், இந்த மாதிரி ஜூரியில் ஒரு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க அப்படின்னு ஆரம்பித்து நிறைய பேர் ஜூரியில் பார்ட்டாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே கைடன்ஸ் கொடுத்து இன்றைக்கி ஒரு 25 பேர் முதல் கட்டமாக இருக்காங்க. பட் இது முடியல, இது தொடக்கம் மட்டும்தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை எப்படி ரீச் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கான சரியான வாழ்வாதாரத்துக்கான விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்ற முயற்சிகளில் அகரம் தொடர்ந்து இருக்கு. இந்த அனுபவத்திலிருந்து ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு தோணுது. குறைந்தபட்சம் இந்த ஒரு வாரத்தில் நாங்கள் ஒரு 100கணக்கான பெண்களை பார்த்துருப்போம். கல்யாணமாய் கனவுகளை தொலைச்சு பல காரணங்கள், நியாயமான காரணங்கள் இருக்கக்கூடிய பெண்கள். அவங்க எல்லாருமே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இல்லை மேடம் அதெல்லாம் தாண்டி நாங்கள் செஞ்சுருவோம் மேடம், சந்தோஷமாக இருக்கும் மேடம், என்னோட கணவர் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ இந்த படத்தில் அந்த பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையிலையும் இருந்தது. பட் அதை தாண்டி இல்லைங்க என் கணவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க அப்படின்னு இன்றைக்கும் கணவரை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத பெண்களாக தான் நம்ம பெண்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட முதல் கட்டமாக இருக்கக்கூடிய பெண்களை இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் தொடர்ந்து எந்த முறையில் அகரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்கள் எல்லாரோட உதவியும் வேறு சில கார்ப்பரேட் கம்பெனிஸும் இதுக்கு சப்போர்ட் பண்ண முன் வந்திருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இதை நல்ல ஒரு ப்ராஜெக்டாக அகரம் கன்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி. எப்படி பார்த்தாலும் எங்கள் ஃபேமிலியில் சினிமாவில் இன்னும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணது வந்து ஞானவேல். ஸோ முதல்ல இருந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு வழி நடத்துனது இப்போவும் ரிலீஸ்க்கு வந்து ஞானவேல் தான் வந்து 36 வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ எல்லா தேட்டர்லேயும் இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ரிலீஸ் ஆகினது வந்து ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் அவங்களுக்கு வந்து நான் வீட்டில் தம்பி தான், பட் நான் வந்து தேங்க் பண்ணி தான் ஆகணும். சக்திக்கும் நான் வந்து தேங்க் பண்ணி ஆகணும். எடுத்துக்கிட்ட எல்லா தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் இந்த படத்தை நம்பி பெரிய தியேட்டர்ஸ் போட்ட அத்தனை தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் நான் வந்து தேங்க் பண்ணோம். அதே மாதிரி திவாகர் சார் நம்ம கூட இன்றைக்கி ஷூட்டிங் வந்து இருக்கார், அதனால் திவாகர் சார் வர முடியல. ஸோ அவரோட இன்னொரு பாதி வந்திருக்காங்க, அவங்களும் வந்து அவ்வளோ அழகாக செய்திருக்காங்க. நான் வந்து நம்ம கூட இப்போ ஜீவா சார் இல்லை, எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. நான் மறுபடியும் எப்படி நான் வந்து ஜீவா சாரோட கேமராவில் பார்த்தனோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், அதுக்கு ஈக்குவலாக எந்த குறையும் இல்லாமல் வந்து இருந்துச்சு. அவ்வளோ அழகாக ஜோ மறுபடியும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாரும் இருக்காங்க. எனி கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை கேளுங்க.
அண்ட் ஆல்சோ விவேக் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த வண்டர்ஃபுல் லிரிக்ஸ். என் பையன் பொண்ணு எல்லாம் அது பாட்டை பாடிட்டு இருக்காங்க இன்னும். சார் பண்ணிடலாமா சார்? ஆமாம் சார், கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துடும் சார், பெரிய ப்ராஃபிட் வந்துடும் சார், பண்ணிடலாம் சார். மேம், we have been listening. ஒருத்தங்க வந்து சொல்லியிருக்காங்க, they have showed interest, they have said there is an idea ன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஒரு 10 months டைம் ஆகலாம். அது வரும்போது ஐ திங்க் we should be ready to do that. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி. ஏன்னா எவ்வளோ நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பெரிய நன்றி. அண்ட் உங்கள் கேள்விக்கு பதில் கண்டிப்பாக பண்ணுவேன். நவ் தட் ஒரு இது சக்ஸஸ் ஆயிடுச்சு, இட் வில் டெஃபினெட்லி மோர் பீப்புள் வில் அப்ரோச். ஸோ அந்த ஒரு பிலீஃப் இருக்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ் இதில். அண்ட் 36 வயதுல மேலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது முடியாது. இது ஒரு ஃப்ரேமில் எனக்கு வச்சுட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல ரோல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். முழு திருப்தி கொடுக்குற ஸ்கிரிப்ட் வரும்போது நிச்சயமாக சார் அதில் இருப்பாங்க. ரோஷன் ஆண்ட்ரூ சார் நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்களே, அவரை பிடிச்ச 4-5 கேள்வி கேளுங்க. நான் தான் சார் சொன்னேன். நிறைய பேர் வேண்டான்னு சொன்னாங்க சார், வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து இது மாற்றிடலாம், மா அப்படின்னு வைக்கலாம், அம்மான்னு வைக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இது அவங்கள பற்றின வாழ்க்கை, அவங்கள குறிப்பாக சொல்லி அவங்க அந்த டைமில் ஒரு 16 வயதில் இருக்கிற பொண்ணை மட்டும் அழகை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். பட் 36 வயதில் பெண்களுக்கான வாழ்க்கை, அவங்க பண்ணுற விஷயங்கள், அவங்களோட மனசு, அவங்க பார்த்துருக்கிற உலகம் எல்லாமே வந்து டோட்டலாக வேற விஷயம். அது இன்னும் அழகாக இந்த படத்தில் பதிவு செய்யப்படுது அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த டைட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது சொல்லும் போது நிறைய வாக்குவாதங்கள் வந்தது. கடைசியாக அந்த டைட்டில் ஒருமனதாக ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே. அப்படியா சார், இப்போ எந்த பக்கம் பண்ணலான்னு சொல்கிறீங்க நீங்கள்? எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கே சார். ஏன் சார் இப்படி குட்டையை கலக்குறீங்க? அழகாக இருக்கும் போது நீங்கள் மட்டும் வந்து கலக்குறீங்க சார். சார், இங்கே இப்போ இருக்கிற டாப் ஹீரோயினுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் சார். இன்னும் கொடுத்துட்டே இருக்கேன் சார். வந்துகிட்டே இருக்குது, கொடுத்துட்டே இருக்கேன். இன்னும் ஆக்சுவலாக சம்பளம் கொடுக்காம படத்தை நடிச்சு கொடுத்தாங்க. ₹1 கூட வாங்காமல் படத்தை நடிச்சு கொடுத்தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். பட் அந்த மரியாதை கொடுக்க நினைக்கிறேன். இப்போ இருக்கிற டாப் ஹீரோயின் என்ன சம்பளம் வாங்குவாங்களோ அதை கொடுத்துடணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல first of all I was thanking all the media to support this simple film. Thank you so much. This is my first entry to Tamil industry. The question is comparison between Manju and Joe. I'm telling you, there is no comparison, because if you give a situation to 3 actors in the world, their body language, their behaving, the way they sit, the way they talk, the way they walk will be different. Manju Warrier is different, Jyotika is different. ஃப்ராங்காக சொல்லணும்னா ஹஸ்பண்ட்ஸ் தான். நீங்கள் எல்லாமே இங்கே நிறைய பெண்கள் விட ஆண்கள் தான் நிறைய இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வீட்டில் ஒரு பெண் மூலமாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லான குழந்தைகள் இருக்காங்க, சாப்பாடு இருக்குது, ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. அது எல்லாமே உங்கள் ஒய்ஃபோட கான்ட்ரிபியூஷன் தானே. ஸோ அதே மாதிரி அவங்க ட்ரீம்ஸ், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு வீடு, காரு, இது எல்லாமே முக்கியம் இல்லை. அது ஒரு ஆண்களோட ட்ரீம்ஸ் தான். அது பெருசாக ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது எல்லாமே மென்னோட ட்ரீம்ஸ் தான். அவங்க ட்ரீம்ஸ் என்னென்னா குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன ட்ரீம்ஸ் இருக்குது அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ டெஃபினெட்லி மேரேஜ்க்கு அப்புறம் கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் தான். சார், அவங்க வந்து ப்ளஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததில்லை.
அதாவது ஜோ வந்து என்னம்மா பண்ணிட்டேன்ட்டு ஒரு 15 வாட்டி கேட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ என்கிட்ட பேசுனதை விட ஜோக்கிட்ட பேசின விஷயங்கள் வந்து ஏராளம். தப்பாக நினச்சிக்காதரா, ஒன்றை விட அவள் சூப்பர்லேட்டிவ் ஆக்ட்ரஸ்டா அப்படின்னாங்க. அப்போ சத்தியமாக நானே சொல்லுவேன், நீங்கள் ஏன்ட்டு எனக்கு கேட்டுலாம் சொல்ல வேண்டாம், நானே அதை ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு ஜம்ப்பு we've seen movies before she was married, பட் அதுக்கப்புறமா இருக்கிற அந்த வளர்ச்சி மெச்சூரிட்டி வந்து ஹேட்ஸ் ஆஃப்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படம் பண்ணதுக்கும் நடித்த விதம் வந்து அப்படி என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வாரமாக அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க அப்பா. இதெல்லாமே வாழ்க்கையில் ஒருத்தருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இது கடவுள் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் தட் அதர் கேர்ள்ஸ்க்கு தே வில் நாட் பி ஏபிள் டு டூ வாட் ஐ டிட். இது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இந்த கதை சொன்னாங்க. அவங்க ஒரு 36 year old பற்றி ஒரு கதை எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல் காட் கிவன். ஸோ என்கரேஜ் பண்ணணும். இந்த படத்துக்கு அப்புறம் ஐ எம் ஹோப்பிங் தட் சம் சேஞ்ச், சம் இண்டஸ்ட்ரியில் சம் சேஞ்ச் வரும். அண்ட் சின்ஸ் இட்ஸ் அ சக்ஸஸ், கண்டிப்பாக இப்போ சேஞ்ச் வரும். இல்லை, இது வந்து when we think about a storyline, we have to think about the society. What is happening right now in all over India? We are not getting right vegetables, right? So that also அது வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்துக்காக அந்த ஒரு சோஷியல் கமிட்மெண்ட் மெசேஜ் வி செலக்ட் பண்ணியாச்சு. அது கூட ஒன் மோர் கான்செப்ட் ஐ வாண்ட் டு சே தட் ஒரு ஹஸ்பண்ட் என்ன மாதிரி இருக்கக்கூடாது என்பது சினிமாக்குள்ளே இருக்குது, என்ன மாதிரி இருக்கணும் எന്നുള്ളത് இங்கே இருக்குது. தட் இஸ் 36 வயது நிலை. தேங்க்யூ. அவங்க இப்போதாங்க வந்து இமெயிலே வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பழி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அவங்க வந்து இன்னும் கேஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லை. ஸோ அந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் விஷயங்கள் வந்து இப்போ தான் அவங்க கற்றுட்டு இருக்காங்க. நானே வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கு என்ன என் மேலே தயவு செஞ்சு பழி போட வேண்டாம். அதுக்கு நான் வந்து உண்மையான காரணம் இல்லை. மஞ்சு வாரியர் இது வரைக்கும் இந்த படம் பார்க்கல. ஸோ முந்தானேத்து தான் பேசினேன். அண்ட் அவங்க சென்னை வரும்போது கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க, படம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பேசுவாங்க. இது வரைக்கும் பேசல, அவங்க பார்க்கல, படம் பார்க்கல. கேட்கலாம் தோணுது, ஒன்றா உட்காந்து பேசலாம்னு தோணுது, அவங்களோட அபிப்பிராயங்களும் வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுது. நான் என் வாழ்க்கையில் நானும் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தடுக்கலை, வேண்டாம்னு சொல்ல, பட் என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் வந்து கேட்காம இருந்திருக்கேன். அது வந்து ஐ டேக் இட் ஃபார் கிராண்டடாக வந்து நான் விட்டுருக்கேன். ஒரு 6 வருஷம் வந்து ஏன் நல்லா தானே போயிட்டுருக்கு, இதுக்கு மேலே என்ன வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கேன். பட் பேசுவோம் டெய்லியும் வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது 20 நிமிஷமாவது பேசும்போது தான் வந்து ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் என் வாழ்க்கையை மட்டும் நான் பார்த்துட்ருக்கேன், அவங்க வாழ்க்கையில் இன்னொரு விஷயம் நடந்தால் என்னவா இருக்கும், நல்லா இருக்குமே, அது ஏன் நம்ம தடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நானே ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் உண்மையாக உணர்ந்தேன். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு வந்து தானாக அமைஞ்சது. இன்ஃபேக்ட் ஹவோல்டருக்கு முன்னாடியே வந்து 2 டிரெக்டர்ஸ் வந்து கதைகள் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இன்னும் சீரியஸ் ஆச்சு. ஓ, கதைகள் சொல்கிறாங்க, ஜோதிகா மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஜோதிகாக்காக கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற படும்போது தென் வி ஹேவ் டு கிவ் த பெஸ்ட். வரதில் என்ன பெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தென் வி ஹேட் டு கோ ஃபார் ஹவ் ஓல்ட் ஆர் யூ. ஸோ இது நானே வந்து ஸ்லோ தான், பட் எல்லாருமே வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசினா, ஒரு மனம் விட்டு தினமும் பேசினா அவங்க என்ன மனசில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நாட் நெசசரிலி எவ்ரிபடி ஷுட் ஒர்க், எல்லா பெண்களும் வீட்டிலேருந்து கிளம்பி போய் பேக் தூக்கிட்டு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. பட் அவங்க மனசில் என்ன இருக்குது, என்ன ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக கணவன் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், கூட சப்போர்ட்டிவாக இருக்கணும். என் நேம் சங்கீதா. என் கணவர் இறந்து 1.5 வருஷம் ஆகுது. கடன் பிரச்சனையில் என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு இறந்துட்டாங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. என் லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். இந்த நேரத்தில் இந்த அகரம் மூலமாக எனக்கு திருப்பி ஒரு லைஃப் எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க.
நான் ஆர்கானிக்கில் மில்லட்ஸை பற்றி நிறைய விஷயம் படிச்சிருக்கேன். எனக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. என்னை மோட்டிவேட் பண்ணி ஒரு நல்ல லெவலில் கொண்டு போய் விடுவாங்க நான் நம்புகிறேன். என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதே உறுதி பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ஒரு 3-4 மந்த்ஸில் கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிருச்சு சார். பயங்கர பிளான்டாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரோஷனும் வந்து மலையாளம் படம் போட்டு காமிச்சு நீங்கள் உங்களோட பர்ஸ்பெக்டிவில் இதை ஒர்க் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி மலையாளமில். அது இருந்தாலும் உங்களோட பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் எப்பவும் போல் என்னுடைய டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ், சவுண்ட் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் லிரிசிஸ்ட் விவேக் எல்லாருமே இன் டேண்டம் ஒரு அந்த 3 மந்த்ஸில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணி முடித்து நாங்கள் அது தவிர வந்து இந்த மூவிக்கு எங்களுடைய ஓன் பர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஜோ மேம் நாங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி வரைக்கும் நாங்கள் பார்த்து அதுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணோம் அந்த கடைசி மொழி படத்துக்கு அப்புறம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப பெருமைப்பட்டோம். நாங்கள் வீட்டில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ணும்போது சண்டையை வந்துடும் வீட்டில். அந்த சீன் பார்த்தியான்னு வருவாங்க, ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ எனக்கு இங்கே கம்ப்ளீட் ஃப்ரீடமும் கிடச்சிது. ப்ளஸ் என்னோடய டெக்னீஷியன்ஸும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஒரு ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஃப்ரீடமோடு பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. இது சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.